ஹலோ மக்களே, வெல்கம் டு விருந்தும் மருந்தும் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு மார்னிங் ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட்டு தான். அதுக்கு தேவையானது முட்டை, நூடுல்ஸ், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் மல்லித்தலை, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 முட்டை எடுத்து கொஞ்சமாக பெப்பர் போட்டு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. காய்கறி நான் சொன்னது எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நூடுல்ஸை தண்ணி கொஞ்சம் அளவான கம்மியான தண்ணியில் வச்சு அதை வேக விட்டு அந்த மேகி மசாலா இருக்குல்ல அதையும் போட்டு நல்லா ட்ரை ஆக்கிருக்கணும். தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கணும். அது உங்கள் தோசை தவாலேயே ஒட்டாத அளவுக்கு இருந்ததுன்னா அயன் பேன் இருந்தாலும் ஓகே தான். அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க, இல்லை பட்டர் விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதை இதில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அது மேலே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை தூவிடுங்க. கொஞ்சமாக கேப்சிகம், கொஞ்சமாக டொமேட்டோ சீட்ஸை ஃபுல்லாக எடுத்துருங்க. இது ஃபுல்லாத்தையும் நல்லா தூவி விட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக. அடுப்பு சிம்மரில் இருக்கட்டும், இல்லாட்டி முட்டை கீழே டக்குன்னு பேர்ன் ஆயிரும். இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மேகியை இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம இதில் மசாலா போட்டுட்டோம், அதனால் இப்போ புதுசாக அதில் மசாலான்னு போடுறதுக்கு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவி விட்டுட்டு மொசரல்லா சீஸ், இது ஆப்ஷனல் தான், ஆனால் அதை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு சீஸ் வேணான்னா நீங்கள் நார்மலாக அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ சீஸையும் போட்டு நல்லா கீழே முட்டை நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நல்லா வெந்துருச்சு, நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சு அப்படியே சாப்பிடுங்க. பக்கா ஃபில்லிங்கான ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.